ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டிமா நாவல்ஸின் இரண்டாவது கதை, சோழனின் வழிகாட்டி. எங்களுடைய கதைகளை நீங்கள் குட்டிமா தேவிஸ்ரீ என்ற பெயரில் அமேசான் கிண்டிலிலும் பிரதிலிபி தளத்திலும் படித்து மகிழலாம். மேகத்திரைகள் கிழித்து வானுயர பறந்து இறக்கைகளை விரித்து அலறல் சத்தம் அதிகரிக்க கடல் தாண்டி வேகத்தின் மன்னன் என பறவைகளின் அரசன் ஒருவன் கண்டம் தாண்டி பறந்து வந்து கொண்டிருந்தான். அதிக தூரம் கடந்து தனது இலக்கை அடைய அவனது அலறல் சத்தம் இன்னும் அதிகமானது. கங்கை முதல் கடாரம் வரை தனது காலடியில் வைத்திருக்கும் புலிக்கொடி வேந்தனின் கங்கை கொண்ட சோழபுர அரண்மனையின் மேலே அலறிக்கொண்டே வட்டமடித்தது. 3 முறை வட்டமடித்த கழுகை அங்கிருந்த அனைத்து வீரர்களும் கண்டனர். அது மேலும் மேலும் வட்டமடிக்க சோழ வீரர்கள் அதன் மீது தங்கள் ஆயுதங்களை எரியத் தொடங்கினர். கழுகின் அலறல் சத்தமும் சோழ வீரர்களின் ஆரவார சத்தமும் ஒருங்கிணைந்து வேந்தனின் செவிகளில் விழ அரண்மனை மாடத்திற்கு வந்தார் ராஜேந்திர சோழன். தனது கூர்மையான பார்வையில் மன்னனை கண்ட கழுகு தனது அலறல் சத்தம் நிறுத்த மன்னன் அதன் கால்களில் கட்டியிருந்த ஒரு செய்தி ஓலையை பார்த்தார். உடனே அதை தாக்க நினைக்கும் தனது வீரர்களுக்கு தன் கையினை தூக்கி நிறுத்துங்கள் என்பது போல சைகை காட்ட அனைத்து வீரர்களும் புரிந்து அமைதி அடைந்தனர். பறவைகளின் அரசன் ஒரு புறாவினைப் போல கீழிறங்கி மெதுவாக மன்னனின் கைகளில் வந்து அமர்ந்தது. வீரத்தில் அவருக்கு நிகர் தரணியில் எவரும் இல்லை. தன் கைகளில் வந்தமர்ந்த கழுகின் காலில் கட்டியிருந்த செய்தி ஓலையை தன் பொன்னிற கைகளால் எடுக்க கழுகு அந்த அரண்மனை கோபுரத்தின் மீது அமர்ந்து மன்னரின் பதிலுக்காக காத்திருந்தது. மன்னர் செய்தி ஓலையை பிரித்து படித்தார். யாரங்கே? வீரன் ஒருவன் ஓடி வந்தான். உத்தரவு அரசே. உடனே அரசவையை கூட்டுங்கள். வீரன் அரசரை வணங்கிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான். மன்னரின் ஆணைப்படி அரசவை உடனே கூட்டப்பட்டது. மன்னர் அந்த செய்தி ஓலையை அமைச்சர் ஒருவரிடம் கொடுக்க அமைச்சர் அதனை வாங்கி படிக்க ஆரம்பித்தார். அந்த ஓலையில், தரணியை செவ்வன ஆளும் சோழ பேரரசருக்கு எனது பணிவான வணக்கங்கள். யான் கம்போஜம் நாட்டு மன்னன் சூரியவர்மன். சம்பாக்களின் பேராசையால் எனது நாடு இன்று ஆபத்தில் சிக்கியுள்ளது. இந்த ஓலையில் சோழ பேரரசன் உதவி நாடி என் நம்பிக்கைக்கு பத்திரமான வீரகேசரியிடம் அனுப்பியுள்ளேன். தங்களது பதிலுக்காக காத்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. வீரகேசரி என்பது அந்த கழுகின் பெயர் என்பது அப்பொழுது அரசவையில் இருந்த அனைவரும் புரிந்து கொண்டனர். மன்னர் அமைச்சரை கூப்பிட்டான். அமைச்சரின் முடிவு என்னவோ? அரசன் எவ்வளியோ அவ்வளியே நாங்களும் பேரரசே. எத்தனை காத தூரம் நாம் பயணிக்க வேண்டும் கம்போஜம் அடைய? அரசே, கம்போஜம் என்ற இடம் கடல் தாண்டி கண்டம் தாண்டி அமைந்துள்ளது. அதற்கு நம் வீரர்கள் கடலில் வெகு தூரம் பயணித்தாக வேண்டும். சூரியவர்மனின் தந்தையும் தங்களது தந்தையும் நெருங்கிய நண்பர்கள் ஆவர். தங்களது தந்தையின் பராக்கிரமத்தால் அடையப்பட்ட பிரதேசங்களுள் கம்போஜமும் ஒன்று. இன்றைய தினங்களில் தொலைவு அதிகமாக இருந்ததால் நமக்கும் அந்த நாட்டினருக்கும் உள்ள தொடர்பு குறைந்து விட்டது. சூரியவர்மன் ஒரு திறமையான ஒரு தமிழ் மன்னர் ஆவார். நல்ல வீரர். ஆகா, தமிழ்! ஒரு தமிழ் மன்னன் கடல் தாண்டி ஆளுவது கர்வம், பெரும் கர்வம். அரசே, என் கணிப்பின்படி இன்றைய தினங்களில் சுற்றியுள்ள பிரதேச மன்னர்கள் ஒன்றிணைந்து சம்பா தேசத்தின் மன்னனும் சேர்ந்து அந்த நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும். அதனால் தான் நம் உதவியை நாடியிருக்கிறார். உதவி என்று கேட்டு சோழ நாட்டை அணுகியவர்களை தோல்வி என்றும் தழுவாது அமைச்சரே. தயாராகட்டும் நமது சோழ தேசத்து படைகள் என்று மன்னன் பெருமையுடன் கர்ஜிக்க அமைச்சர் பதில் உரைத்தார். உத்தரவு அரசே. கடல் தாண்டி செல்ல வழிகாட்டிகள் இருக்கின்றனரா? அரசே, மன்னிக்க வேண்டும். கம்போஜம் செல்வதற்கு நம் படைகளுக்கு வழிகாட்டிகள் இன்றளவில் யாரும் இல்லை. அப்படியெனில் பதில் ஓலை ஒன்றை அனுப்புங்கள் சூரியவர்மருக்கு. அரசரின் ஆணைப்படியே ஆகட்டும். நான் சொல்வதை எழுதுங்கள். கம்போஜ நாட்டின் அரசருக்கு அன்பு வணக்கங்கள். தாங்கள் 2 கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோழப்படைகள் தங்கள் நாட்டின் காவலாய் நிற்கும். முதலாவது, தாங்கள் தங்கள் நாட்டு கடற்கரையிலேயே பிறந்து வளர்ந்த கடல் ஆமைகளை கூடிய விரைவில் எங்களுக்கு பரிசாக அனுப்ப வேண்டும். இரண்டாவது, தமிழரின் பாரம்பரியத்தினை தங்கள் நாட்டில் நிலைநிறுத்தும் வண்ணம் தமிழரின் திராவிட கட்டிடக்கலையில் மிக பெரிய ஆலயம் எழுப்பப்பட வேண்டும். பதில் ஓலைக்காக வீரர்கள் வரும் திசையில் காத்திருக்கின்றனர். ஓலை கழுகின் கால்களில் கட்டப்பட
கழுகு காற்றினை கிழித்து மாபெரும் சமுத்திரம் தாண்டி தனது அரசனிடம் பறந்து சென்றது. தனது அன்பிற்குரிய கழுகு வீரகேசரி பறந்து வருவதைக் கண்ட சூரியவர்மன் அதனை தனது கைகளில் தாங்கிக் கொண்டான். அந்த ஓலையை பிரித்து கம்போஜு நாட்டின் அரசவையில் படிக்க, அமைச்சரே, ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பதை ஏற்கிறேன். ஆனால் பேரரசர் ஆமைகளை கேட்பதன் அரசியல் அர்த்தம் என்னவோ? அமைச்சர் பதில் உரைத்தார். அரசே, இது அரசியல் அல்ல, தமிழரின் அறிவியல். வீரத்திலும் தீரத்திலும் மட்டும் சிறந்தவர்கள் அல்ல சோழ மன்னர்கள். கலையிலும் வாழ்வியலிலும் அறிவியலை விதைத்த பெருமையும் சோழ பேரரசையே சாரும். அரசே, விளக்கம் தேவை அமைச்சரே. கடல் ஆமைகளை வைத்து என்ன செய்ய இயலும்? அரசே, கடல் ஆமைகளுக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு. அப்படி என்ன சக்தி? ஆமைகள் தாங்கள் பிறந்த கடற்கரை பகுதி எது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ளும் தன்மை உடையது. இரை தேடி அவை எத்தனை தூரம் பயணித்தாலும் சரியாக தங்கள் பிறப்பிடத்திற்கு வந்துவிடும். அரசே, ஆச்சரியம்தான். கடலின் நீரோட்டத்தையும் தாங்கள் பிறந்த இடத்தின் காந்த அலைகளையும் நினைவில் வைத்துக்கொண்டு ஆமைகள் பயணம் செய்யும். அது மட்டுமில்லாமல் கடலின் நீரோட்டம் அறிந்து அந்த நீரோட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டு நீந்த வேண்டிய அவசியம் இல்லாமலே தங்கள் இலக்கை எளிதாக அடைந்துவிடும். ஆகா, அற்புதம்! அற்புத தந்திரம் இது. இந்த அறிவியல் தந்திரமே சோழர்களின் கடல் பயண ரகசியம். இதை அவர்கள் முன்பே நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றனர். ஆமைகளை வழிகாட்டியாக கொண்டு கடல் நீரோட்டத்தில் தங்கள் பெரிய படகுகளை இணைத்து மிக எளிதாக வேகமாக தங்கள் இலக்கை அடைகின்றனர். ராஜேந்திர சோழ பேரரசர் அவரது முன்னோர் செய்த தந்திரத்தையே இப்பொழுதும் பின்பற்ற பார்க்கிறார். அமைச்சரே, இப்பொழுதுதான் புரிகிறது சோழர்கள் ஏன் இத்தனை பெருமைக்குரியவர்கள் என்று. மெய் சிலிர்க்கிறது அவர்களின் அறிவுத்திறமை. உடனே சூரியவர்மன் தனது சிம்மாசனம் விட்டு எழுந்தார். யாரங்கே? வீரன் ஒருவன் வேகமாக வந்து நிற்க, சீக்கிரம் நமது நாட்டிலேயே பிறந்து நமது கடற்கரையில் வசிக்கும் கடல் ஆமைகளை பிடித்து வாருங்கள், சீக்கிரம். உத்தரவு அரசே. வீரர்கள் கடல் ஆமைகளை பிடித்து வர அமைச்சரின் ஆலோசனைப்படி அவைகளை பேழையில் அடைத்து அந்த பேழையை மீண்டும் தனது பிரியமான வளர்ப்பு பறவை கழுகிடமே கொடுத்து அனுப்பினான் சூரியவர்மன். கழுகின் மூலம் அவை சரியான இடத்திலும் சென்று சேர்ந்தது. ராஜேந்திரனின் அரசவையில் மறு ஓலையை பிரித்து அமைச்சர் படிக்க, சோழ பேரரசருக்கு பணிவான வணக்கங்கள். தங்களுடைய கட்டளைப்படி கடல் ஆமைகளை அனுப்பியுள்ளேன். போர் முடிவுற்ற பிறகு இங்கு தமிழரின் பெருமையை போற்றும் வகையில் திராவிட கலை கொண்டு மிக பெரிய ஆலயம் அமைக்கப்படும். அதற்கு கோவில் நகரம் என்ற பெயரும் சூட்டப்படும். தங்களின் தயாள குணத்திற்கு தலை வணங்குகிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. ஓலை படித்த பிறகு ராஜேந்திர சோழன் அரியாசனம் விட்டு எழுந்தார். ஏன் இன்னும் தாமதம்? உதவி என்று வருபவர்களுக்கு உற்ற கரம் நீட்டும் இந்த சோழ தேசம். படைகளை தயாராக்குங்கள். புறப்படட்டும் கப்பல்கள். கடலில் கம்போஜத்தின் ஆமைகள் நீந்தட்டும். ஹரஹர மகாதேவ். அங்கிருந்து அனைவரும் ஹரஹர மகாதேவா என்று முழங்க சோழர் படை கடல் தாண்டி கம்போஜம் பயணித்து சூரியவர்மருக்கு வெற்றி வாகை சுடித்தந்தது. அதன் பெயரில் இன்றைய கம்போடியாவில் அங்கோர்வாட் என்ற உலகின் மிக பெரிய ஆலயம் உருவாக தமிழர்களின் திராவிட கட்டிடக்கலையை உணர்த்தி நிற்கிறது. சோழர்களின் வீரம், தீரம், விவேகம் மட்டுமல்ல, சோழர்களின் பழங்கால தமிழ் அறிவியலும் போற்றப்பட வேண்டியது. இந்த கதை சோழர்கள் ஆமைகளை கடல் பயணத்திற்கு பயன்படுத்தினார்கள் என்ற அறிவியல் உண்மையை ஆதாரமாக கொண்டு ஒரு அறிவியல் புனைவாக எழுதியுள்ளேன். இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.